நாங்கள் திராவிட நாடு கேட்ட எங்களை பார்த்து பிரிவினைவாதிகள், இப்பவும் பிரிவினைவாதிங்கிறானே. என்னெல்லாம் பார்த்தா அவனுக்கு பெரிய பிரிவினை மாதிரி தான் தெரியுது. தமிழ்நாட்டை தனியாக பிரிச்சுட்டு போக ராஜா, நீ இப்படி இருந்தா நாங்கள் பிரிஞ்சு போவோம்னு சொன்னேன். அறிவுமதி 20 வருஷம் முன்பா சொன்னார் கவிஞர், நாங்கள் தமிழர்களாய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சாதியால் பிரித்தார்கள். நல்ல கவனிங்க, நாங்கள் தமிழர்களாக சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சாதியால் பிரித்தார்கள், நாங்கள் தமிழர்களாக பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக மதத்தால் இணைக்கிறார்கள். ரொம்ப நுட்பம். அந்த வேலையை தான் நாங்கள் சொல்றோம். டே, எனக்கு சரியா இல்லைன்னா, என் மொழியை மதிக்கலன்னா, எனக்கு உரிமை கொடுக்கலன்னா, என்னுடைய பிற்படுத்தப்பட்டவனுக்கு தாழ்த்தப்பட்டவனுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமையை கொடுக்கவில்லை என்றால் நான் தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். சொன்னது நான் இல்ல, எங்க தாத்தா சொன்னார், பெரியார் அண்ணா சொன்னார், கலைஞரே அதே சொன்னார். அந்த கலைஞர் தான் 71 பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது யாரும் கொடுக்கல, ஒரே முதலமைச்சர் 6 கோடி ரூபாயை இந்திரா காந்தி கையிலே கொடுத்து இந்த தேசம் வாழ வேண்டும் என்று சொன்ன கலைஞர். இறையான் இவருக்கு மட்டும் தான் பயப்படுறான். டெல்லி யாருக்கு? சிஎம் நீங்க சொன்னீங்களே, இவருக்கு மட்டும் தான் பயப்படுறான். என்ன காரணம்? எடுத்து வைக்கிற ஆர்குமெண்ட் தானே, வேற என்ன? நாங்க நாடாளுமன்றத்தில் கேட்டோமே, சொன்னார், தோழர் சொன்னார், 3 பெண்களை, பழங்குடி பெண்களை, கிறிஸ்துவ பெண்களை அம்மனமாக்கி நிர்வாணமாக்கி 250 பேர் 300 பேர் கூட்டிட்டு போறான். அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், காட்டுமிராண்டித்தனம், அநாகரிகம். ஆனால் அந்த முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணீங்களா? அந்த முதலமைச்சர் கண்டிச்சீங்களா? அந்த முதலமைச்சர் கண்டிக்க கூட வேணாம். நான் முதலமைச்சராக இருக்கும் போது மணிப்பூரில் காட்டுமிராண்டித்தனம் நடந்திருக்கிறது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் வருந்துகிறேன் சொன்னான் அசம்பிளில. சரி, அவன் சொல்லல, அமித்ஷா பேசினார். ஒரு வார்த்தை எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, மீடியாக்கள் தவறாக சொல்லிவிட்டன. அடுத்த நாள் பிரைம் மினிஸ்டர் பேசுறார், மணிப்பூரில் எதுவும் தவறாக நடக்கவில்லை, எல்லாம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர்கள் என்னோடு அமித்ஷா சொன்ன வார்த்தை, தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மணிப்பூர் இஸ் கோஆபரேட்டிங் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கிறது. 3 பெண்ணை அம்மா அம்மனப்படுத்திருக்க, கிறிஸ்துவ பொண்ணை, பழங்குடி பெண்ணை. அந்த முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கல. நான் நேரடியாக சொன்னேன், பார்பாரிக் ரூல் இஸ் கோயிங் இன் மணிப்பூர். இப்போது சொல்லுகிறேன், ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் பைரன் சிங். அந்த காட்டுமிராண்டியை ஆதரித்த மோடியையும் அமித்ஷாவையும் என்ன பெயர் வைக்கலாம் சொல்லுங்கள். கேட்க மாட்டோமா? இதை கேட்கிற துணிச்சல் எங்க இருந்து வந்தது? எங்க முதலமைச்சர் சொன்னார், கேளுன்னார், நான் கேட்டேன். இதே மற்ற மாநில தலைவர்